நீ விஜய் ஃபேன் தான்டா. படம் பார்க்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம். தாண்டி ஒரு ஃபேன் வர மாறதுல கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரி ஒரு டேய் போடா வெள்ள போடா கண்ட்ரோல். டேய் வெள்ள போடா. வெள்ள போடா. இதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 கூட டச் பண்ண கஷ்டம். அந்த ஆதங்கத்துல இந்த மாதிரி ரிவ்யூஸ், அதுவும் கார்னர்ல எங்கேயும் நாங்கள் ரோஹினி திட்டு எனக்கு தெரியல. பஸ் நீங்க என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிரியேட் பண்ணாலும் அது நிக்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் எந்த இடத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ ஆன்லைன்ல எவ்வளவு பேர் என்ன நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரசிக்கிறீங்க, பிடிக்கலன்னா ஓகே யூஸ் வாக் அவே. அவ்வளோ ஆசையா பர்சனலா போகணுன்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. லியோ வந்து 405.5 இருந்துச்சு 4 daysல. அந்த இதுல நம்ம கூலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது கிடைக்காத ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி பண்றாங்க. படம் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரியே வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து நிறைய போட்டது வந்து டிராபேக்கா இருந்துச்சா? கண்டிப்பா இல்ல, சுத்தமா இல்ல. அவரோட டார்கெட் ஆடியன்ஸே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்தது ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான். அது காட்டிலுமே உங்களுக்கு வந்து ஷோஸ் ஃபுல்லா போறது சூப்பர் ஸ்டாரோட ஃபேண்டம் அண்ட் கிரேஸ் தான். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் ரேவந்த் ப்ரோ. வணக்கம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம், இந்த வருஷத்தோட படம்னு சொல்லலாம். கூலி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சிருக்கு. அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் இதெல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த Day 1 கலெக்ஷன் பற்றி பார்ப்போம். Day 1 கலெக்ஷன் வந்து 151 கோடி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் ஃபுட்ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஃபுட்ஃபால்ஸ் வந்து நம்ம ப்ரீ புக்கிங்லேயே எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆல்மோஸ்ட் 38,000 மேலே கிராஸ் ஆகி நமக்கு ப்ரீ புக்கிங் இருந்துச்சு. தட்ஸ் த ஹையஸ்ட் ரோஹிணி டில்லும். இப்போ அது அடுத்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் மிக சிறப்பாக போச்சு. உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் ரிவ்யூஸ் வந்து மிக்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து படம் பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் தெரியுது. நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ பேர் என்ன நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலுமே நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்று கூட 6000 பேர் ரோஹினியில் மட்டும் பார்த்துருக்காங்கன்னா ஆன் மண்டே ஆன் வீக் டே ஆஃப்டர் லாங் வீக்கெண்ட் அது பெரிய விஷயம். ஓகே, கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் அ சூப்பர் ஹிட் ஃபிலிம். ஆல்ரெடி நம்ம பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு இந்த வீக்கெண்ட் பொறுத்து வந்து பார்க்கணும். இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட். யூஸ்வலாகவே ரஜினி சார் படம்னாலே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய அந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்து உள்ளே வருவாங்க. பட் இது வந்து ஏ சர்டிஃபிகேட்னும் போது கொஞ்சம் அது கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும், கம்மி ஆயிருக்கும். அது வந்து அஃபெக்ட் எதுவும் பண்ணுச்சா? கண்டிப்பாக. ஏன்னா 40% ஆஃப் தி ஆஃப்டர் 40 years வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் வந்துருக்கு. அவருக்கு தெரியும் அவரோட டார்கெட் ஆடியன்ஸே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மெயினாக. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இது கண்டிப்பாக பெரிய இம்பாக்ட் இதுக்கு தான் செய்யும். நிறைய ஃபேமிலி வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து உள்ளே வர முடியாமல் போன இன்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய ரோஹிணி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பல திரையரங்கில் இது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 2 பேர் இருப்பாங்க, குழந்தைய தனியாக விட்டு வர முடியாது. ஸோ அவங்க குழந்தைய கூட்டு வருவாங்க. ப்ளஸ் அந்த குழந்தைமே ரஜினி சார் படம் பார்க்கணும் ஆசைப்படும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்தது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். பட் தென் அப்படி அது காட்டிலுமே உங்களுக்கு வந்து ஷோஸ் ஃபுல்லாக போகிறது சூப்பர் ஸ்டாரோட ஃபேண்டம் அண்ட் கிரேஸ் கமிட்டி. 2வது விஷயம் வந்து நெகட்டிவ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்னு சொல்லலாம். சிலது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸாகவே படம் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரியே வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை இந்த பப்ளிக் பைட்ஸில் கொடுக்குறவங்க ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து நிறைய போட்டது வந்து டிராபேக்காக இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா நம்ம நேரில் பார்க்குறோம், கிரவுண்டில் இருந்து பார்க்கும்போது தெரியுது ஃபுல்லாக டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் நிஜமாலே படம் சரியா இல்லை அப்படின்னு மக்கள் தீர்மானிச்சிட்டாங்கன்னா தேட்டருக்கு வர போகிறது கிடையாது. பட் இங்கே வந்து ரிவ்யூவர்ஸ் மெயினாக நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா, யூஸ்வலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு டீமோட இன்டர்வியூ கொடுப்பாங்க, அந்த மாதிரி சம் பர்க்ஸ் இருக்கும். இப்போ அந்த பர்க்ஸ் கிடைக்கல, அந்த ஆதங்கத்தில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. ஓகே, அவங்க இதே இந்த ஒரு இப்போ லோகேஷ் கனகராஜோ அனிருத்தோ இன்டர்வியூ அவங்க கொடுத்துருந்தாங்களோ, ஆர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சன் பிக்சர்ஸ்லேருந்து ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்களோ, அது ரிவ்யூஸ் வேற மாதிரி இருக்கும். அது கிடைக்காத ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு கருத்து. பட் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த ஒரு இம்பாக்டும் ஆகல. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் வந்து நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 404 கோடி கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு நீங்க ஃப்ரம் ரோஹிணில இருந்து பார்க்கும் போது இது கரெக்டான நம்பர்? 100%. ஏன்னா லியோ வந்து 405.5 இருந்துச்சு 4 daysல. இது வெரி வெரி சிமிலர் கலெக்ஷன் தான் லியோ பண்ணிருச்சு. இதே மாதிரி தான். அதால் கண்டிப்பா இந்த நம்பர்ஸ் உண்மையான ஜென்யூன் நம்பர்ஸ் தான். இந்த கம்பேரிசன் ஒன்று இருக்குல்ல, ஏன் நம்ம வந்து லியோவோ இந்த மாதிரி கம்பேர் பண்றோம்னா அது லோகேஷ் கனகராஜ் படம் ஒரு பிக் ஸ்கேல்ல இதுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி போடுறோம். ஆனா அதுதான் வந்து சோஷியல் மீடியாலே வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே லியோ கலெக்ஷன் வந்து 148 கோடி. ஆனா நம்ம இங்க வந்து கூலி 151 கோடி.
ஸோ லியோவை தாண்டிருச்சு, இந்த ஒரு ஃபேன் வார்னு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை பத்தி என்ன? இல்லை நான் வந்து இப்போ நீங்க ரோஹின் கேட்டதுனால நான் உங்களுக்கு ஜெனுவின் நம்பர்ஸாக இருக்குன்னு சொன்னதா கம்பேர் பண்ணேன். மற்றபடி நான் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நான் ஒரு படத்தை ஒரு படமாக தான் பார்க்கணும். இது பழைய படத்தோட இன்க்ரீஸ் ஆச்சா அந்த கான்செப்ட் நான் போக மாட்டேன். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அமீர் கான் படுற பல ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நார்த் இந்தியாவில் பெரிய ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த படத்துமே எந்த படம் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ அதில் நீங்களே அமீர் கான் அதெல்லாம் சொல்லும் போது நிறைய ரோல்ஸ்க்கு வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ரோல்ஸ் வந்து படத்தில் வந்து சரியா இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்து பேசிட்டு இருக்கு. இப்போ அமீர் கான் ரோல் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், உபேந்திரா வந்து ஒரு சீன்ற அந்த மாதிரி தான் வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஸோ அந்த விஷயம் அந்த பேன் இண்டியான்ற போகிற அந்த விஷயம் வந்து சரியா யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் கலெக்ஷனில் அது அஃபெக்ட் ஆச்சோ? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் நம்ம வந்து அந்த லைனில் கிடையாது. வி டோன்ட் நோ அந்த டைரக்ஷன் அண்ட் ஸ்டோரி லைன் நமக்கு தெரியாதெல்லாம். ஸோ அது லொக்கேஷன் இஸ் எக்ஸ்பர்ட், அவருக்கு யார் எந்த இடத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும். பட் தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அமெரிக்கான சரியாக யூஸ் பண்ணாததோ உபேந்திரா ஒரு சீனில் வரதோ பெரிய இம்பாக்ட் அமையல. பிகாஸ் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ஜெயண்ட் ஒரு லெஜெண்ட் இருக்கும் போது தமிழ்நாட்டில் அதுதான் மெயின். மேபி நார்த் இந்தியாவில் அமீர் கான் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்தா அவரோட ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குல்ல, அவரோட கிரேஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இம்பாக்ட்லாம் இல்லை. ஓகே, நமக்கு நீங்களே சொன்ன மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸோ இல்லை யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது அஃபெக்ட் பண்ண போகிறது. ஏன்னா இது வந்து சூப்பர் ஸ்டார் பல இன்டர்வியூ சொல்லணும் தான். சூப்பர் ஸ்டார் படமும் சரி தளபதி படமும் சரி, நீங்கள் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு கிரியேட் பண்ணாலும் இவங்களா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாலும் அது நிற்காது. ஏன்னா இவங்க 2 பேர் படத்தா ஃபேமிலியும் சரி ஃபேன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூமே படம் ஜெனுனா மோசமாக இருந்தாலுமே அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, மக்களுக்கு வர தடுக்க முடியாது. ஒரு தியேட்டர் ஓனரா இந்த படம் இப்போ கூலி வந்திருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு உங்களோட இதுக்குள்ளேயே சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்துல 2-3 படங்கள் தான் பேர் சொல்லலாம் நல்லா ஓடிச்சுன்னு. ஜிபி சொல்லலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி 2-3 படங்கள் தான் பெரிய லெவலில் போச்சு. அந்த இதில் நம்ம கூலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நல்ல பெரிய ஓப்பனிங் கொடுத்து நல்லா போயிட்டு இருக்கு. இதே ஜோஷ் வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்டும் கண்டினியூ ஆன்ற நம்பிக்கையில் இருக்கும். இப்போ நம்ம அந்த லாங் வீக்கெண்டை முடிச்சு வீக் டேஸ்க்குள்ளே வந்திருக்கோம். நீங்களே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் மண்டேவே வந்து செம பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வீக் டேஸ் எப்படி இருக்கும்? மார்னிங் ஷோஸ்லேருந்து நைட் ஷோ வரைக்கும் எது நல்லா ஃபில் ஆகிட்டு இருக்கு? எங்களுக்கு எப்பவுமே மார்னிங் ஷோ, நுன் ஷோ அண்ட் ஈவினிங் நைட் ஷோ நல்லா போகும். ஓகே, மெயினாக மார்னிங் அண்ட் நைட் ஷோ டு பி ஸ்பெசிஃபிக். ஏன்னா மார்னிங் ஏன்னா எங்களுக்கு சுற்றி காலேஜ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பங்க் ரெஸ்டிங் தான் வருவாங்க. ப்ளஸ் நைட் ஷோ வந்து எனி தியேட்டர் ஃபார் மேட்டர் நைட் ஷோ கண்டிப்பாக நல்லா போகும் ஆன் வீக் டே. ஸோ இது 2 எங்களுக்கு எப்பவுமே நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஒரு 800-850 பீப்புள் பார்க்குறாங்க மார்னிங் நூன் ஷோ. ஓகே, எத்தனை ஷோஸ் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு? இல்லை மற்ற படங்களுக்கு பிரிச்சு போகுது? 4 ஸ்க்ரீன்ஸில் போட்டு. அண்ட் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை எந்த ஒரு பெரிய படம் வந்தாலுமே வந்து வைக்கப்படுற ஒரு கேள்வி வந்து இந்த 1000 கோடி கலெக்ஷனை பற்றி தான் இருக்கும். ஓகே, நிறைய பேர் பேசுகிறாங்க 1000 கோடின்றது நீங்கள் மார்க்காலாம் வைக்காதீங்க, படம் பேசட்டும் அப்படின்னு. இருந்தாலும் அதை தவிர்க்க முடியல. இல்லை கரெக்ட், 1000 கோடின்ற மைல் ஸ்டோன் வந்து எனக்கு தெரிஞ்சு அன்னெசரி. ஏன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸ் கொடுக்குற 200 ரூபா காசுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க தான் முக்கியம். அது 1000 கோடி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலினா ஒர்த் த வாட்ச். அந்த 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒர்த் த வாட்ச். 200 rupees ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒர்த் த வாட்ச். எண்ட் ஆஃப் தி அதுதான் மேட்டர்ஸ். உங்களுக்கு 1000 கோடி அடிக்குதா இல்லையான்னு எனக்கும் உங்களுக்கு கவலை கிடையாது. நமக்கு 2.5 hours போர் அடிக்காமல் இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இந்த 1000 கோடி கான்செப்ட். பட் ஸ்டில் நான் கேட்குறேன், என்னோட கேள்வி இப்போ வந்து ஒரு 400 கோடி இந்த 4 நாள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அண்ட் வீக் டேஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா தேட்டர்ஸ்லுமே போயிட்டு இருக்கு. இஃப் நாட் ராங், கமலாவில் வந்து ஒரு மிட் ஷோ வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த வீக்கெண்டும் சேர்த்து இது 1000 கோடி கிட்ட வருமா? 1000 கோடியை டச் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வந்து மேபி ஒரு 500-550 கிட்ட போயிருந்தா மேபி டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 கோடி டச் பண்ண கஷ்டம். பட் இட் வில் டூ அ ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர் கண்டிப்பாக. ஓகே, ஸோ கூலி வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ண படங்கள்ல டாப்பாக வந்துடும் அப்படின்னு ஜெயிலர் லியோ அலோவ் பண்ணும். ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் கூலி வந்து இதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் அண்ட் கலெக்ஷன். இப்போதைக்கு 50,000 ஃபுட்ஃபால் தான் வந்திருக்கு. ஜெயிலர்லாம் 1,10,000 ஃபுட்ஃபால். ஓ, ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஓவரால். ஓகே, ஸோ அது தாண்டும் அப்படின்னு அது தாண்டுமான்னு பொறுத்து இருந்தால் பக்கம் கஷ்டம். ஜெயிலர் லியோவை தாண்ட கொஞ்சம் கடினம் தான். லியோ வந்து 89,000 ஃபுட்பால் இருந்துச்சு, கோட் 92,000, ஜெயிலர் 110. ஸோ அது தொடர்றதுக்கு கொஞ்சம் கடினம் தான். அது இந்த வீக்கெண்ட் தெரியும். ஃபேன் வார்ஸ் வந்து தியேட்டரை சுற்றி நானுமே பர்சனலாக பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே அங்கே தான் இருந்தேன்.
ரொம்ப ஹார்ஷா பேசிக்கிறது, அந்த மாதிரியான ஃபேன் வார்ஸ் எல்லாமே வந்து அந்த ரிவ்யூ சமயத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க அதை அவேரா இருந்திருப்பீங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு தியேட்டர் ஓனரா நம்ம தியேட்டருக்குள்ள இது நடக்குதுன்னும் போது எப்படி? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம படம் பார்க்கறது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு ஃபேன் வர மாறதெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி போகிறமான ஒரு ஓவர் போர்ட் போகிறது தான். அது கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா ஒரு படத்தை படமாக பார்த்து ரசிக்கிறீங்க, பிடிக்கலன்னா ஓகே யூஸ் வாக் அவே. நீங்கள் வந்து அது ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுறது கண்டிப்பாக சரியில்லை. ஏன்னா வந்து இதில் நல்லா இல்லை நல்லா இருக்குன்றதை தாண்டி இது இந்த ஸ்டார் தான் வந்து கம்பேர் பண்றது, கம்பேரிசன் ஸ்டார்ட். அது கம்பேர் பண்ணாம ஒரு படத்தை அந்த படம் மட்டும் பார்த்தா போதும். நீங்க வந்து இதை விட பெட்டரா இருக்கு, இதோட மோசமா இருக்குன்னு சொல்றதால தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பார்க்கிங் ஏரியால மைக் எடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் ரொம்ப ஹார்ஷா வந்து திட்டிட்டு, அதெல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஆர்ஷா பர்சனலா போகணுன்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. ஒரு படமா பார்க்கணும். அடுத்தடுத்த வேலை நீங்க அடுத்த வேலை பார்க்க போறீங்க. ஸோ that's what matters. ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஆப்வியஸா இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னும் போது உங்க சைட்ல இருந்து நீங்க எப்படிலாம் ப்ரிகாஷனரியா இருப்பீங்க? இல்ல இது வந்து நம்ம வெரி வெரி ரேர் அக்கேஷன். அதுவும் கார்னர்ல எங்கேயோ நாங்க அப்புறம் தான் எங்க ரோஹினி திட்டுன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். அப்புறம் கார்னர்ல எங்கேயோ போயிருக்காங்க. நீங்க நீங்க யூஸ்வலா ஆடியன்ஸ் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க பவுன்சர்ஸ்லாம். இது கார்னர்ல எங்கேயோ எடுத்ததுனால நம்ம யாருக்கும் தெரியாம போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப உத்து கவனிக்கும் போது அது ரோஹினி தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆப்வியஸா வந்து ரேவந்த் அப்படின்னாலே தளபதியோட ரசிகன், அவரோட தொண்டனே இப்போ மாறிட்டு வந்துட்டு இருக்கும் போது ரஜினி சாருக்கு படம் வரும்போது ஃபர்ஸ்ட் டேவுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகே தளபதி படம் ரிலீஸ் ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, உங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இவர் வந்து தளபதி படம் வந்தால் தான் வந்து செம்மையாக பண்றாரு. ஆனா அந்த எந்த ஒரு குறைச்சலுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டே வர்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லைக் நிறைய பேர் வந்து அதை பத்தி பெருசா பேசலையோன்னு தோணுச்சு. ஒரு நெகட்டிவ் வரும்போது நிறைய பேசிடுறாங்க. அது எப்பயுமே ஒரு நேச்சுரலுங்க. எப்பயுமே நெகட்டிவிட்டிக்கு வந்து எப்பயுமே உங்களுக்கு கிரேஸ் அண்ட் பாப்புலர் ஜாஸ்தி. அதை பத்தி நிறைய பேசுவாங்க. பாசிட்டிவ் ஒன்று பண்ணோம்னா அது கண்டிப்பா வெளியே தெரியாது. அது வந்து யூனிவர்சல். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுதான். ஸோ அதெல்லாம் பெருசு. நம்ம வந்து அன்னைக்கு வந்தவங்க ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக போனாங்களா, அதுதான் முக்கியம். நம்ம அதை வந்து நம்ம பெருசாக வெளியே பேசிக்கலனாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து வந்தவங்க ஹாப்பியாக இருக்கணும். தேவர் வெரி ஹாப்பி. FTFS எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். எல்லாருமே சொன்னாங்க வந்தவங்க. ஸோ தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் இன் தி ஃபிலிம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன கலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த அடுத்த வீக்கெண்ட்குள்ள? ஏன்னா 5ஆம் தேதி தான் வந்து அடுத்து மதராசி வருது. ஸோ இதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன படங்கள், பெரிய படங்கள் இல்லை அது வரைக்கும். ஸோ அது வரைக்கும் அது ஒரு பெரிய போனஸ் தான். ஸோ அது வரைக்குமே நல்லா போகும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. ஸோ 25th டே செப்டம்பர் 7th வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் உங்களுக்கு நல்ல ரன் இருக்கும் மதராசி வரைக்கும். ஓகே. இப்போ இது வந்து கூலி வந்து இருக்கிறதுலே அதிக கலெக்ஷன் ஆகப்படும் அப்படின்றலாம் போகும்போது 2025ஓட அதிகபட்சமா கூலி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்பவே உறுதியா பேசிடலாமா? வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் நம்ம பார்க்கணும். இட்லி கடை அண்ட் மദ്രാസ് இருக்கு. மேபி அது ஒரு அமரனா மாறலாம். ரெண்டுமே அமரன் எல்லாம் சூப்பரா போச்சு. ஸோ இட் கேன் சேஞ்ச். இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இவ்வளோ சிறப்பாக போகணும். அஃப்கோர்ஸ் தலைவர் படம் வந்து அடுத்த வருஷம் தான் வருது. அது இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு படம் எதிர்பார்க்கலாம். அது பொங்கலுக்கு போனதில் இந்த வருஷத்துல ரேஸ்ல அது கிடையாது. ஆமாம். ஸோ இந்த வருஷத்துக்கு 100% கூலி டாப் 2ல இருக்கும், டாப் 3லயே இருக்கும். அதை மிஞ்சதுக்கு ஒரு படம் வந்து இட் ஷுட் பி பில் ஆஃப் லைக் அமரன் அந்த மாதிரி பெரிய படம் கிளிக்காக மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டம் வச்சு வர படங்கள் மட்டும்தான் பெரிய கலெக்ஷன் ஆகுதுன்னு கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். இந்த மாதிரி சர்ப்ரைஸா நிறைய படங்கள் வரும்போது அது வந்து பேலன்ஸ் பண்ணுதா? ஒரு பெரிய படத்தையும் ஒரு சின்ன படமும் நல்லா போகும்போது ஈக்குவல் பேலன்ஸ் தான் இருக்கா தியேட்டர்ல? எஸ் 100%. ஏன்னா உங்களுக்கு அது இன்ஃபேக்ட் தியேட்டர் ஓனரா நாங்கள் சின்ன படங்கள் பெருசாக போகிறது இன்னும் விரும்புவோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ ஷேர் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி சின்ன படங்கள்ல. ஸோ அது பெருசாக போகிறது நாங்கள் ரொம்ப விரும்புவோம். அந்த மாதிரி சிறிய படங்கள் வந்து பெரிய லெவல் கிளிக் ஆகும். ஆக்சுவலி இப்போ DNA போன்ற படங்கள்லாம் வந்துச்சு. OTT வந்ததுக்கப்புறம் பெருசாக பேசப்பட்ட படங்கள் பறந்து போ, DNA 11 அந்த படங்கள்லாம் OTTக்கு வந்ததுக்கப்புறம் பேசப்பட்ட படங்கள். அந்த ரிசப்ஷன் நம்ம தியேட்டர்ல கொடுத்துருந்தா அந்த படங்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும், நல்ல கலெக்ஷன் போயிருக்கும். அதுதான் மிஸ் பண்றது. என்னன்னா மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து என்கரேஜ் பண்ண முடியல இந்த மாதிரி சிறிய படங்கள்ல. OTT வந்ததுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருக்கு, தியேட்டர் மிஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்றாங்க. அந்த இதுக்கு இந்த ப்ரொடியூசரும் சரி டீம் சரி கொஞ்சம் நல்ல படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள் உள்ள கொண்டு வைக்கணும். பட் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொமோஷன் வாஸ் வெரி நைஸ். அதே மாதிரி இவங்க ப்ரொமோஷன் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியும்.
வந்து டிஎன்ஏலாம் வந்து 100% இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்கும். 11ம் அதே மாதிரி தான். ஸோ படங்கள் வந்து இன்னும் பெட்டரா ப்ரொமோட் பண்ணுன்ற நம்பிக்கை. ஒரு தியேட்டர் ஓனரா ஒரு நல்ல படம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், நீங்க ஆப்வியஸா பாப்பீங்க, இல்ல ரிப்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்குவீங்கன்னும் போது அந்த படத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்ஃபால்ஸ் உள்ள பெருசா இல்ல அப்படின்னும் போது உங்க சைட்ல இருந்து நீங்க எதுவும் பூஸ்ட் பண்றது? நாங்க ரேட்ஸ் கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணுவோம். 190 இருக்குது, நாங்க 120 சாட்டர்டே 100லாம் கூட வச்சிருக்கோம். ஓகே. ஸோ கண்டிப்பா நாங்க வந்து இந்த படம் வந்து பிக்கப் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிரைம் ஷோஸ் கொடுப்போம், இன்னும் ஷோஸ் ஆட் பண்ணுவோம், மெயின் ஸ்க்ரீன்ல போடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். மெயின் ஸ்க்ரீனுங்கிற ஆடியன்ஸ் ஒன்று இருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தை மெயின் ஸ்க்ரீனில் போட்டால் ஆடியன்ஸ் வருவாங்க. பறந்து போன்ற படத்தில் மெயின் ஸ்க்ரீன் நாங்கள் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்க்ரீன் இருந்து மெயின் ஸ்க்ரீன் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஆடியன்ஸ் வில் ட்ரை டு புல் ஃப்ரம் ஆர் ரெண்டும். டிக்கெட் ரேட்டுன்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்ம கூலிக்கு வந்து அதிகபட்சம் 200, 190 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பட் பெங்களூர் மாதிரி ஏரியாலலாம் வந்து அதிகபட்ச டிக்கெட் ரேட் வந்து 2000 அந்த அது வரைக்கும். அவங்க லீகலைஸ் கவர்மெண்ட் பெர்மிட்டட் பிரைஸஸ். இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. அது ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து டிமாண்ட் பெரிய இந்த மாதிரி 200-300 வைக்கிற படங்கள் வந்து சிறிய இப்போ சூப்பர் ஸ்டார் படமோ தளபதி படமோ அஜித் சார் படமோ தான். அது மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது தராததே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வருத்தம் தான். நம்ம சென்னை விட்டு 3 hours தாண்டி போனால் பெங்களூரில் உங்களுக்கு கிடைக்கிது, பட் சென்னையில் நமக்கு பிரைஸ் வைக்க முடியாது. அது வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட பல கோரிக்கை வச்சிருக்கோம், அது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். ஓகே. இப்போ இன்கேஸ் இங்கே அந்த மாதிரி அதிகமாக கொடுக்கலாம் ஒரு பெரிய படம் வரும்போதுன்னும் போது அது ஈக்குவலாக இருக்குமா? ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கிறது ஒரு பக்கம் அண்ட் கம்மியாகவும் ஈக்குவலாக இருக்குமா? அது மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. நம்ம வந்து வீணும் எந்த படத்துக்கு ரேட் வச்சா போகும், எந்த படத்துக்கு ரேட் எந்த என்னைக்கு வைக்கணும், வீக்கெண்டில் வைக்கலாமா வீக் வைக்கலாமா, நம்ம வீல் ஒர்க் பண்ணுவோம் டைனாமிக்ஸ். ஓகே. ரேண்டமாக கண்ண மூடி வைக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்களேன்னு எல்லா ஷோ வைக்க முடியாது. பெங்களூர்ல வந்து 2000 அலோவ்னா எல்லா ஷோ 2000 வைக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மேக்ஸிமம் கேப் இவ்வளோன்னு வச்சுட்டோம்னா நம்ம வந்து we can work around the numbers. இப்போ படத்தோட கலெக்ஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து இந்த 4 AM ஷோ அதெல்லாம் இருந்தது அண்ட் இன்னும் நிறைய பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த ஷோஸ் இல்லை, அதிகபட்சமே 9 AM ஷோஸ் தான் ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொன்று இப்போ பேசின மாதிரி டிக்கெட் ரேட் இது வந்து படத்தோட கலெக்ஷனையும் பூஸ்ட் பண்ணுமா இது மாத்துச்சுன்னா? அப்படி படத்தோட கலெக்ஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு 4 AM ஷோஸ் தான் 24 hours ஓட்ட முடியும் தேட்டர்ஸ். மார்னிங் இந்த ஓட்டலாம். ஸோ நிறைய ஷோஸ் ஆட் ஆகணும், நிறைய ஷோஸ் ஆனால் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ தான். ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து இருக்குது. அது இல்லாதது பெரிய ஒரு லாஸ் தான். ஃபுட்ஃபாலும் கம்மியாகுது. அது வந்து திருப்பி அகைன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். இப்போ பாம்பேல 24 hours தேட்டர்ஸ் ரன் பண்ணலாம், ஹோட்டல்ஸ் ரன் பண்ணலாம். பட் இங்கே இன்னும் அந்த லா வரல, அந்த சட்டம் வரதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு. ஸோ கூலி இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ ஷோஸ் போய்கிட்டு இருக்கு? இப்போ 20 ஷோஸ் பர் டே 20 ஷோஸ் அந்த மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக போகுதுங்களா? ஆல்மோஸ்ட் 80% ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து கூலி ரிலேட்டடாக நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்தோட அதிகபட்ச கலெக்ட் பண்ண படம் கூலியா இருக்கும்ன்ற நிறைய நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.